பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய தீர்க்கும் என்று யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 9:7 கூட நாம் பார்க்கிறோம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவன் அப்படின்னா, அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு அவர் வந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர் ஜெயமாய் செய்து முடித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு போதித்திருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயம் தீர்க்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 2:16 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு ஒன்று உள்ளதாம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறது போலவோ அல்ல தேவனுடைய பக்தி உள்ளவள் நான் என்று சொல்லி காண்பித்தாலும் அந்தரங்கங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற காலம் இது. ஹல்லேலூயா. எல்லாருடைய அந்தரங்கங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்போ அந்தரங்கத்தை குறித்து நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். என் அந்தரங்கம் எப்படி இருக்குது? நான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறேனா? என் தேவ வார்த்தை சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் போட்டுட்ருக்கிறேனா? என்னை நான் மாற்றிக்கொள்ள என் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு தேவனுடைய பாதத்தில் நம்ம போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லாவற்றிலும் நம்மை அவர் உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. மத்தேயு 12:36 நம்ம வாசிக்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற கிறிஸ்துவர்கள்னு சொல்கிற நமக்குள்ள பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது? வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பக்தி விருத்தி, அதாவது மற்றவர்களுக்கு பக்தி அதிகமாக அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை பேசலை அப்படின்னாலே அது கெட்ட வார்த்தை என்று நமக்கு பைபிள் போதிக்கிறது. வேத வார்த்தை அப்படித்தான் எழுதியிருக்கு. பக்தி விருத்துக்கு ஏதுவில்லாத எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயில் புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் ஒருத்தருக்கு பேசிக்கொள்வாங்களாம். கர்த்தர் அதை கவனித்து கேட்பாராம். அப்போ நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? வார்த்தைகள் கூட நியாய தீர்ப்புக்கு போகிறதா இன்னைக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னா, திரளான ஜனங்களை கண்டு கர்த்தர் தன்னுடைய வாயை திறந்து உபதேசம் பண்ணுறாரு. அந்த இடத்துல சீஷர்கள் வந்தார்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அங்கே சொல்கிறாரு மத்தேயு 5:20, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவர்களை பார்க்குறாங்க. இவங்களால நான் சபைக்கு போகிறதில்ல, இவங்களால நான் ஜெபிக்கிறதில்ல, அவங்களால நான் வேதம் வாசிக்கிறதில்ல, அவங்களால நான் கிறிஸ்துவே வேண்டான்னு சொல்லி இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்கு தேவை வேத வார்த்தை தான். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் இருக்கிற வேத வசனம் தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்ம தான் உத்தரவாதி. ஏன்னா அந்த ஆத்துமா எந்த அளவுக்கு பலத்தோடு இருக்கோ, பரிசுத்தத்தோடு இருக்கோ, ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும். இதில் மாற்றமே இல்லை. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த உத்தரவாதமே நம்முடைய ஆன்மா
ஆன்மாவுக்கு, நம்முடைய உள்ளான மனிதனுக்கு அது இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. மத்தேயு 5:21 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, கொலை செய்தால் தான் நியாய தீர்ப்பு. ஆனால் அதே 5:22 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொண்டாலே நியாய தீர்ப்பான். மூடனே வீணனே என்று சொன்னாலே எரி நரகமா. ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது வார்த்தையில் கூட ஒரு பரிசுத்தம் காணப்படணும். எண்ணத்தில், சிந்தையில், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படணும். பேசுகிற வார்த்தை கூட மற்றவர்களுடைய பக்திக்கு, அவங்களுடைய பக்தி வளர, அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்க நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணணும்? பேசணும். இதை ஊழியக்காரங்க தான் பேசணும், ஊழியக்காரிங்க தான் பேசணும்னு இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீஷர்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பேசணும். யாரெல்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்க அவங்க எல்லாருமே சீஷர்கள் தானே. ஆண்டவர் திருவிருந்து சீஷர்களுக்கு தானே கொடுத்தாரு. அப்போ சீஷர்கள்ங்கிற அந்த எண்ணத்தில், சீஷிங்கிற அந்த எண்ணத்தில் மற்றவங்களிடத்தில் பேசும் பொழுது நல்ல வார்த்தைகள், பரிசுத்த வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதை நம்ம செய்யணும், அதை நம்ம இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். எல்லார் மேலேயும் அன்பு வைக்கணும். ஆனால் அந்த அன்பு பரிசுத்த அன்பாக இருக்கணும். ஆமென். யோவான் 12:48 நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் டே உண்டு. எல்லாருக்குமே ஜட்ஜ்மெண்ட் டே உண்டு. எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் நம்ம போக போகிறோம். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் வேத வார்த்தைக்கு, வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு சிலர் கேட்கலாம், யோசிக்கலாம், இவ்வளோ கண்டிஷன்லாம் போட்டால், இப்படியெல்லாம் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? அப்போ என்னாலலாம் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்னு யோசிச்சா, ஹல்லேலூயா. உங்கள் ஆவியில் எளிமை இருந்தால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு என்று மத்தேயு 5:3 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு நம்ம போகணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, நான் பரலோகத்துக்கு, என் பரன் இருக்கிற அந்த உலகத்துக்கு நான் போகணும். இதுதான் என்னுடைய ஆசை. மாம்சமோ ரத்தமோ இந்த சரீரம் அங்கே போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? புசிக்கிறோம். அப்படின்னா அவருடைய வார்த்தையை நம்ம புசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தான் வார்த்தையானவர், அவர் தான் ஜீவ அப்பம். அந்த அப்பத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? புசிச்சா நமக்கு பரலோகம் நிச்சயம். பிதாவின் சித்தத்தை செய்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே தவிர என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறவங்க பிரவேசிக்க முடியாது என்பதையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ பிதாவின் சித்தம் என்ன என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தேவன் சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் என் சகோதரன், என் சகோதரி, என் தாய் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சகோதரர்கள், தேவனுக்கு சகோதரிகள், தேவனுக்கு தாயாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க, நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க உங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகட்டும். நீங்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.